ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது பார்க்கறதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனலில் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் வீடியோஸ் மட்டும் இல்லாமல் இன்ட்ரெஸ்டிங்காக கார்டனிங் எப்படி பண்ணலாம், ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராவல் விளாக்ஸ், ஹாப்பியான ஷாப்பிங் விளாக்ஸ், நிறைய பியூட்டி டிப்ஸ் அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. நீங்கள் என்னுடைய ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு எல்லாமே இதில் கிடச்சிரும். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் வந்து அகர் எடுத்திருக்கேன். அது வந்து 5 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். 10 நிமிஷம் கழித்து ஸ்டவ்வில் வச்சு அதை காய்ச்சிக்கிட்டு இருக்கேன். இந்த அகருக்கு வந்து சைனா கிராஸ், அப்புறம் கடல் பாசி, அந்த மாதிரி பயிர்களும் இதுக்கு இருக்குது. அகர் வந்து நல்லா கரைஞ்சி வந்துடணும். அதுக்கப்புறம் தான் சர்க்கரை சேர்க்கணும். அகர் கரையிறதுக்கு முன்னாடி நம்ம சர்க்கரை சேர்த்தோமா அகர் வந்து வேகாது. சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரே ஒரு நிமிஷம் இருக்கட்டும். இப்போ வந்து நான் திக்கான தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் இந்த கப்பில். அது கூட இந்த அகர் கலவையை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபில்டர் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நான். இதுக்கு வந்து இப்போ நான் ரோஸ் எசன்ஸ் 2 ட்ராப்ஸ் வந்து சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் தேவைன்னா சேர்த்துக்கோங்க, தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. ஏன்னா இது ஒரு அழகான கலர் கொடுக்கும் அண்ட் நல்ல வாசனையும் கொடுக்கும், அதுக்காக சேர்க்கிறேன். இப்போ இது எல்லாமே நல்லா கலந்துட்டு எந்த பவுலில் நான் செட் பண்ண போகிறேனோ அதில் ஊற்றிக்கிறேன். இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். குறைஞ்சது 3 மணி நேரம் இருக்கணும். அதிகபட்சமாக எவ்வளோ நேரம் வேணால் இருக்கலாம். ஃப்ரீசரில் வேண்டாம், ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும். நம்ம எப்போ சர்வ் பண்ண போகிறோமோ அப்போ எடுத்து ஓரங்களில் இந்த மாதிரி நைஃப் வச்சு எடுத்து விட்டு கழுத்தோமா சூப்பராக வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி பார்க்கும் போதே இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். சாப்பிட்டாலுமே அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அண்ட் இந்த சம்மருக்கு வந்து ரொம்ப நல்லது தேங்காய் பாலில் செய்கிறதுனால. நீங்கள் இந்த மெத்தடில் நார்மல் பாலில் கூட செய்யலாம், காய்ச்சி ஆற வச்ச பாலில் கூட இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். தேங்காய் பாலில் பண்ணுறதுனால நிறைய சத்துக்கள் வந்து நமக்கு கிடைக்கும். அண்ட் சம்மருக்கு இது ரொம்ப ஏற்றது நம்ம உடலுக்கு. நம்ம உடலை வந்து ரொம்பவே குளிர்ச்சியாக வச்சுக்கும். அதனால தான் நான் தேங்காய் பாலில் பண்ணியிருக்கேன். இப்போ நமக்கு விருப்பமான ஷேப்பில் கட் பண்ணி இதை சர்வ் பண்ணலாம். பாருங்கள், பார்க்கும் போதே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. சாப்பிட்டோமா அவ்வளோ ருசியாக இருந்தது. நீங்களும் இந்த மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சின்னதாக லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இப்போவே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.